ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லட்டு ரெசிபி பாப்கார்ன் லட்டு. இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே இந்த கடாயிலேயே 1 டீஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துருங்க. ரொம்ப வறுத்தா கரிஞ்சிரும். லைட்டாக வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாப்கார்ன் லட்டு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாப்கார்னை சேர்த்துக்கலாம். பாப்கார்ன் 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் பாப்கார்னுக்கு 1/4 கப் போல் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கூட நம்ம காய வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதை பைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அப்படி பால் இல்லாட்டி பால்கோவா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால்கோவா தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பால்கோவா சேர்த்துட்டு இந்த லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா மிக்சரையும் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி லட்டாக செஞ்சு வச்சுக்கலாம். நம்மளுடைய பாப்கார்ன் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் இறுக்கி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.